அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு ஒரு அடியானோடு ஒரு அடியானை மன்னிப்பதற்காக, ஒரு அடியானை சுவர்க்கம் வழங்குவதற்காக எந்த அளவுக்கு நியாயம் தேடுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நாள் ஒரு மனிதன், நன்மையே செய்யாத ஒரு மனிதன் பாதையோரமாக நடந்து வருகும் பொழுது அவனுக்கு தாகம் ஏற்பட்டது. ஒரு கிணறை காண்கிறான். அந்த கிணறிலே தண்ணீர் எடுத்து தண்ணீர் குடிக்கிறான். தண்ணீர் குடிக்கும் பொழுது ஒரு நாய், ஒரு மிருகம், ஒரு நாய் அந்த வழியாக நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு தாவத்தின் காரணமாக அது மண்ணை சாப்பிடுகிறது. அவனுக்கு அந்த நாயின் மீது இரக்கம் வந்து விட்டது. அவன் தான் காலிலே அணிந்திருந்த ஒரு பூட்ஸ், ஒரு ஷூவை கலட்டி அதிலே தண்ணீரை நிரப்பி அந்த நாயுடைய தாகத்தை தீர்த்தான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அதற்காக அவனுக்கு சுவர்க்கத்தை வழங்கினான். சுப்ஹானல்லாஹ். ஒரு இபாதத், ஒரு நற்காரியம், அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை எவ்வாறு மன்னிக்கிறான் என்பதை நியாயம் தேடுகிறானே தவிர அல்லாஹ் தண்டிப்பதை, ஒரு அடியானை தண்டிப்பதை விரும்புவதில்லை.